சென்னை மாநகரில் எளிய வீடு கட்டினாலும் சரி, அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாகங்கள் கட்டினாலும் சரி, CMDA மற்றும் மாநகராட்சியின் அனுமதியை பெற வேண்டும். விண்ணப்ப கடிதத்துடன் வீட்டு பிளானின் வரைபடத்தை சேர்த்திருக்க வேண்டும். அதில் மழைநீர் சேமிப்புக்கான திட்டம் இருத்தல் மிக மிக அவசியம். மனையில் எந்த வில்லங்கமும் இல்லை என்பதை உறுதி செய்த பின்னர் கட்டடம் எழப்போகும் இடத்தில் உள்ள மண்ணின் தன்மையை அதிகாரிகள் ஆய்வு செய்வர். மண்ணின் தன்மைக்கு ஏற்ப கட்டடத்தின் உயரத்திற்கு அனுமதி கிடைக்கும். மனையின் முழு பகுதியிலும் கட்டடத்தை எழுப்பிவிட முடியாது. 4 பக்கமும் இடம் விட்டு மத்தியில் தான் வீடு கட்ட முடியும். எவ்வளவு இடம் வேண்டும் என்பது இடத்திற்கு ஏற்றாற்போல் மாறுபடும். காற்றோட்டத்திற்காகவும் மரங்கள் செடி கொடிகள் வளர்க்கவும் இந்த இடத்தை பயன்படுத்த வேண்டும். பெரிய கட்டடங்கள் கட்டப்படும் போது பூங்காக்களுக்கென்று தனி இடம் ஒதுக்கப்படுவது அவசியம். 30 அடி அல்லது அதற்கும் குறைவான அகலமுள்ள சாலையோரத்தில் வீடு கட்டினால் வீட்டிற்கும் சாலைக்கும் இடையில் குறைந்தது 5 அடி இடைவெளி இருக்க வேண்டும். ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் விதிப்படி 2400 சதுர அடி பரப்பளவு உள்ள மனையின் தரைத்தளத்தில் 1350 சதுர அடிக்கு கட்டடம் எழுப்பும் நிலையில் முதல் மாடியை 1600 சதுர அடி வரை அகலப்படுத்திக் கொள்ளலாம். வீட்டின் மொத்த பரப்பு அறைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் கட்டணம் விதிக்கப்படும். எந்த பிளானை கொடுத்து அப்ரூவல் வாங்குகிறோமோ அதன்படியே வீட்டை கட்டுவது நல்லது. மாறியிருந்தால் வீட்டை விற்கும் போதோ வங்கியில் கடன் பெறும் போதோ பிரச்சனை வரும். மனையின் பத்திர நகலுடன் விண்ணப்பித்து வீட்டிற்கு மின் இணைப்பை பெற்றுக்கொள்ளலாம்.